ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி வெஜிடபிள் குருமா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ்க்கு சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபிக்கு ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காய், அரை மணி நேரம் ஊற வச்ச 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 மராத்தி மொக்கு, 1 ஏலக்காய், 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து கூடவே 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி பழத்தை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் வெட்டி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. வேணும்னா பட்டாணி, காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. காய் நல்லா வெந்ததும் அதில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. குழம்போட திக்னஸ்க்காக வேணும்னா ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 5 நிமிஷம் குக் பண்ணி கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.